வணக்கம். குரு அதிசார பெயர்ச்சி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026, 27 நடக்கக்கூடிய ஒரு அதிசய டிரான்சிட் இது. குரு 2027 தான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆவார். ஆனால் இந்த முறை அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு, அதாவது சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வந்துடுவார். அதை பற்றின டீட்டெயில் டேட்ஸ் என்ன, அதில் வக்கரகதியும் அடைய போகுது, ரெட்ரோகிரேட். ஸோ அந்த டேட் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோட எண்ணில் கொடுத்துட்றேன். உலகத்துக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுது. இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்குமே இது வேறு மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. காரணம் இது ஒரு சுப கிரகம். இதை பற்றின நிறைய கண்டென்ட் ப்ளஸ் வீடியோஸும் என்னோடய வெப்சைட்லையும் இருக்கும், www.lifehoroscope.in. அண்ட் சர்வீஸும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் சரி, இல்லை பலவிதமான மேரேஜ் மேட்சிங் ஆர் நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி நிறைய சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன சேவை தேவையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அண்ட் ஐடி www.lifehoroscope.in. கடகராசி. கடகம் நம்ம இந்த அதிசார குரு பெயர்ச்சி ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026 அக்டோபர் 31 கடகத்தில் உச்சமாக இருக்கிற குரு சிம்மத்தில் போய் அவர் நுழைய போகிறார். அங்கே உச்சமாக இருப்பார்னா கண்டிப்பாக இருக்க மாட்டார், ஏன்னா உச்ச வீடு அது கிடையாது. சிம்மத்தில் நுழையும் பொழுதே கேதுவையும் சந்திக்க போகிறார் குரு. அவரோட கொஞ்சம் ஒரு டிஷம் இந்த கேதுவை கொடுக்குற ட்ரபிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறார் குரு. இதான் நடக்க போகுது. கடகத்துக்கு இது அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னா வாக்கு பலிதன், சொன்னதை செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுற நேரம். அப்படி தான் அந்த கடகத்துக்கு குரு வரார். ஸோ என்ன செய்ய போகிறார்? வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய குரு முதல்ல உங்களை ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க வைப்பார். கோபத்தில், வேகத்தில், உங்களுக்கு ஒரு சவாலில் ஒரு வார்த்தையை விட வைப்பார். அது கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டில் எப்படியாவது கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி மாட்டிப்பீங்க. பட் ஆனால் அது ஜெயிக்கிறதுக்குண்டான எல்லா வேலையும் அந்த குரு செய்யும். அதுதான் அந்த கடகத்துக்கு நடக்க போகுது. ஸோ கடகம் குரு வாக்குஸ்தானத்துக்கு வர கேதுவோடு சேர்றார். கேதுவோடு சேர்ந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையில் எதிர்த்து நின்று ஒரு வழி இல்லை, நாம் இதை சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்ல வச்சு அதுக்காக முயற்சி எடுத்து அதுக்காக உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அது எப்படியாவது வெற்றி பாதையில் உங்களை அழைத்து செல்லும். அதுதான் குரு செய்யக்கூடிய முதல் விஷயம். இது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், பதவி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது பொருந்தும், குடும்ப வாழ்க்கையில் இது பொருந்தும், திருமணம் சம்பந்தப்பட்ட திடீர் முடிவுகளில் இது பொருந்தும். இதெல்லாம் அந்த குரு கொடுக்கக்கூடிய பலன்கள். ஸோ குரு பொதுவாக 2ஆம் இடத்துக்கு என்ன செய்கிறார்? திடீர்னு குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். அந்த ஃபேமிலியில் ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், இல்லை அந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அந்த குரு தான் காரணமாக இருப்பார். பிரிஞ்ச குடும்பத்தை கொண்டு சேர்ப்பார். அதுதான் குரு வாக்குஸ்தானத்துக்கு வருது. வாக்கு அப்படின்னா என்னென்னா, ஓகே நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம், பக்கத்தில் நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு குடும்பம். அந்த இடத்துல குரு வரும்போது குடும்பத்தை ஒன்றாக இணைக்கக்கூடிய காலம். அடுத்தது இந்த குரு அந்த 2ஆம் இடத்துல பணம், பொருளாதாரம், வேலையில் பதவி வேணும், அதிகாரம் வேணும், பணம் வேணும், பொருளாதார வளர்ச்சி வேணும், நல்ல ஆலோசகர் வேணும், நல்ல மனிதர்கள் வேணும், நல்ல நட்பு வேணும், ஒரு நல்ல வரவு வேணும், நல்ல உறவு வேணும். இதெல்லாம் அந்த குரு பூர்த்தி பண்ணுவார் கடகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பை கொண்டு வரும். காதல், திருமணம் கைகூடுற நேரம் திடீர்னு ஏற்பாடு நடக்கும். இது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் இந்த குரு செகண்ட் ஹவுஸ் வாக்குஸ்தானத்துக்கு வர்றார் இல்லையா, இவர் அந்த இடத்துல என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்குன்னு சில வேகம் இருக்கும், அந்த வேகத்தை அதிகரிக்கும். இது இந்த குரு வாக்குஸ்தானத்தை செய்யும். இப்போ குருவுடைய பார்வைலாம் என்ன பண்ண போகுது? கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்வையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நேரடி பார்வை கடகத்துக்கு 8. 8ன்னா என்ன? உங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, அது நோயாக இருக்குது, அது கடனாக இருக்குது, அது வருத்தமாக இருக்குது, அது குடும்ப உறவுகளால் வரக்கூடிய மனக்கசப்பாக இருக்குது, ஏன்னா இதில் ராகு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த குரு பார்வை என்ன பண்ணுன்னா, உனக்கு என்ன கஷ்டம்? கடவுள் உங்களை கேட்குற மாதிரி, உனக்கு என்னப்பா கஷ்டம், உனக்கு என்னம்மா கஷ்டம், கவலைப்படாத, என் பார்வை இப்போ மேலே விழுது, உன்னுடைய நல்ல விதைகள், நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களால் இப்போ நான் பார்வையை பதிக்கிறேன், உன்னோட கஷ்டங்களை நான் தீர்க்கிறேன், உனக்கு நோயினா நோயை நிவர்த்தி பண்ணுறேன், உனக்கு கடனை குறைச்சிட்றேன், உனக்கு மன கஷ்டம் தான் மன கஷ்டத்தை சரி பண்ணுறேன், உனக்கு குடும்ப வாழ்க்கையில் கஷ்டமா, பிரிவா, வருத்தமா, அதை நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பார்வை சால்வ் பண்ணும். இது அடுத்த விஷயம். குருடைய இன்னொரு பார்வை எங்கே விழுது? மேஷத்தில் போய் விழும். கடகத்துக்கு மேஷம் 10வது வீடு, இதுதான் முக்கியமான இடம். குரு வாக்குஸ்தானத்துக்கு வரார் இல்லையா, உங்களுக்கு அவர் ஆக்சுவலாக பாக்கியாதிபதி தான் த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட். அது என்ன சொல்லுவோம்னா பெனிஃபிக் ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக கொடுக்குற கிரகம். ஸோ பெனிஃபிக் பண்ணக்கூடிய இந்த குரு வாக்குஸ்தானத்தை அவரோட பார்வையை நேரம் எங்கே பதிக்கிறார்? மேஷத்தில் பதிக்கிறார். மேஷம் 10வது இடம். அதான் உங்கள் தொழில், உங்கள் வருமானம், உங்கள் வளர்ச்சி, உங்கள் முன்னேற்றம், உங்களுடைய பிஸ்னஸ்,
உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், உங்களுக்கு இன்கம், இந்த இடத்துல குரு பார்வை போய் விழுந்தா, அதுவும் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் சொன்னபடி செய்து காட்டக்கூடிய ஆற்றலை, பேராற்றலை இந்த குரு உங்களுக்கு தருவார். இது மேஷத்தில் விழும்போது வேலையில், தொழிலில் வித்தியாசங்களை கொண்டு வந்துடும், மாற்றங்களை அதிரடியாக கொண்டு வரும். திடீர் வளர்ச்சி, திடீர் வேகம், திடீர் ப்ரொமோஷன், க்ரோத், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், இதெல்லாம் அந்த குரு கொண்டு வந்துடுவார். அதுக்கடுத்து குரு தனுசு வீட்டில் பார்வையை பதிப்பார். கடகத்துக்கு தனுசு 6வது வீடு. உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களோட போட்டிகள், உங்களுடைய விரோதிகள், உங்களுக்கு துரோகம் செய்பவர்கள், இதெல்லாம் அந்த குரு பார்வை என்ன பண்ணுன்னா எதிரிகளை நண்பனாக மாற்றும், துரோகிகளை வந்து நட்பாக கொண்டு வந்துடும், இல்லை துரோகிகளை உங்கள் காலில் வந்து விழ வைக்கும். அப்புறம் உங்களுடைய விரோதிகள், அந்த விரோதிகளாக உங்கள்கிட்ட விலகி ஓடிடுவார். அப்போது அந்த 6ஆம் இடத்த குரு பார்வை தான் ரொம்ப விசேஷம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 6இல் குரு பார்த்தால் எதிரிகள், உங்களுக்கு துரோகிகள் அல்லது உங்களுடைய விரோதிகள், இவர்கள் எல்லாம் மறைந்து செல்வார்கள் அல்லது உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடைவார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது உருவாக்கும். இப்போ மொத்தத்தில் கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டால் சூப்பராக இருக்குது. கடகத்துக்கு தான் நல்லா இருக்குது. கடகத்துக்கு குருவுடைய இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் வந்து பயங்கரமான அட்வான்டேஜ். டிசம்பர் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12 வரைக்கும் குருவும் கேதுவும் பக்கத்தில் ஆப்போசிட், இப்படி கேது ஆன்டி கிளாக் வைஸில் வருதுன்னா குரு கிளாக் வைஸில் போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது பயங்கர சேலஞ்சை கொடுக்கும், பயங்கர சவாலை கொடுக்கும், நிம்மதியெல்லாம் இருக்க விடாது. பட் ஆனால் அதுதான் ப்ராசஸ். இப்போ ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாரு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அது பெயின் இல்லாமல் இருக்குமா? அனஸ்தீசியா போடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க, பெயினும் இருக்கும். அதுக்கப்புறம் தானே அது வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்ட பிறகு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் ஒரு வாரம், 10 நாள், 20 நாள், 1 மாதம் நார்மலாகிடும். அதுதான் ப்ராசஸ். ஸோ குருவும் கேதுவும் சந்திக்கிற டைம் ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அதுதான் அந்த கடகத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய மெசேஜ். இப்போ நீங்கள் பார்த்தது உலகளாவிய எல்லா மக்களுக்கும், எல்லா ராசிக்கும் உடைய குருவுடைய பயிற்சி. இது இண்டிவிஜுவலாக ஒரு பலனை கொடுக்கும், ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான மேஜர் பிளானட்டுடைய டிரான்சிட் நடக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த குருவுடைய நிலைமையை கண்டுபிடிக்க. ஏன்னா 9 கோள்களும் ஒரே இடத்துல இருக்காது, 9 கோளும் உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்காது. குரு நிறைய பேருக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாகவும் வரும். அப்படி வந்தாலுமே அது சுபகிரகம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் குருவுடைய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் ஹவுஸா, செகண்ட் ஹவுஸா, 5th ஹவுஸா, 8th ஹவுஸா, 9th ஹவுஸா, 10th ஹவுஸா, அதோடைய பலன் என்ன, அது எந்த வீட்டில் இருக்குது, அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது, ஷட்பலா ஸ்கோருன்னு சொல்லுவோம். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது வக்கரமாக இருக்கா, வக்கரம் இல்லாமல் இருக்கா, இதை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். குருவுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு மாற்றம், ஏன்னா குரு நகரும் போது அவர் என்ன தருவார்னா அந்த குருவுடைய பர்த் சார்ட்டில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நடக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கொடுக்கும்போது அது உங்கள் பர்த் சார்ட்டை ஒப்பிடுறதுக்காக தான் இதை பர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்கிறது. இது இன்னொரு விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த குரு வந்து யாருக்கெல்லாம் தசாநாதனா உங்கள் ஜனன நட்சத்திரத்துலேருந்து குரு தசை யாருக்கு நடக்குது, குரு புக்திங்கிறது ஈஸி, எந்த தசை நடந்தாலும் புக்தி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. புக்தி மீன்ஸ் சப் கால்குலேஷன், ஒரு தசால ஸ்பிளிட்டு, பிரேக்கப்னு சொல்கிறோம். பட் தசை குரு நடக்குதுன்னா அது அதிசயம், எல்லாருக்கும் நடக்காது. சில நட்சத்திரத்துக்கு குரு தசை வர்றதுக்கே ரொம்ப வயசாகிடும். அப்போ நீங்கள் குரு தசை இருக்கா, குரு புக்தி இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது இருந்தால் இது ரொம்ப க்ளோஸாக வந்துடும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் இந்த பலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக வரும். அது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் சிம்மத்துக்கு தான் போகிறார். ஸோ சிம்மத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பாருங்கள். சிம்மத்துக்கு சேர்ந்தவங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கும். அப்புறம் அந்த சிம்மத்தில் போகக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னா, நேராக கும்பத்தில் விழும், நேர் பார்வைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேஷத்துலேயும் விழும், அதுக்கப்புறம் தனுசுலேயும் விழும். ஸோ தனுசு, கும்பம், மேஷம், இந்த 3மே கிட்டத்தட்ட சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற நேரமாக வருது. ஸோ அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. எல்லாத்த விட மெயினாக இந்த குருவை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவுடைய பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்து தெளிந்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஏஐலையும் நிறைய எல்லாம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று படிக்கும்போது ஒரு ஞானம் வரும், அறிவு வளரும், இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்னுடைய கண்டென்ட்லேயும் இதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சர்வீஸ் ஒரு வேளை இந்த குரு பயிற்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் சடனாக எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் மாறுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பர்சனல் சார்ட்டை கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், ஒரு கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் நம்பரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஏகப்பட்ட சர்வீஸ் டீமில் அஸ்ட்ராலஜிஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, கையில் எழுதுகிற ஜாதக முறை இருக்குது, ஆன்லைன் PDF ஹாரோஸ்கோப் மெத்தட் இருக்குது, ஜெமாலஜி என்ன யூஸ் பண்ணலாம், லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ரெமெடி என்ன, மெயினாக எல்லாருக்கும் கேட்குறது ரெமெடி.
ரெமெடி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்காம நம்மளால் சொல்லவே முடியாது. சில பேருக்கு சிம்பிள் ரெமெடியாக இருக்கும், சில பேருக்கு அதிக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பூஜைகள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சிலதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு அவங்களே இருக்கிற இடத்துல சில ப்ரேயர்ஸ் பண்ணாலே சிம்பிளாக சார்ட் அவுட் ஆகும். அது கேஸ் டு கேஸ் லைக் ஹாரோஸ்கோப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெமெடியை வந்து ஒரு ஓவராலாக கொடுக்க முடியாத காரணம் இதுதான். பொதுவாக சுபகிரகத்துக்கு ரெமெடி நல்லதை செய்யுங்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யுங்கள், இதுதான் கொடுக்குறேன். இது ஒரு டீட்டெயில் வீடியோ. இதை தவிர நான் வந்து இந்த குரு பெயர்ச்சியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உலகத்துக்கே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாற்றமாகவும் திடீர்னு நடக்கும். இண்டிவிஜுவல் ராசி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை விட உலகத்துக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமானா, இந்த அதிசார பெயர்ச்சி எப்போ குரு வந்து சிம்மத்துக்கு நுழைகிறாரோ, சிம்மம்னா ராஜா, ராஜானா கிங்கு. இப்போ உலகத்தை ஆளக்கூடிய ராஜா யார்? அமெரிக்கா தான் உலகத்திலே சூப்பர் பவர் கண்ட்ரினா, அப்போ அந்த இடத்துக்கு குரு வரார். சுபகிரகம் தான், ஆனால் அங்கே கேது இருக்குது. ஸோ கேதுவும் குருவும் ஒரு ஃபைட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உலகத்துக்கே பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் குரு. குரு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னா மெயின் வந்து ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், டீச்சிங், எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இதெல்லாம் தான் மெயின் இன்ஃப்ளூயன்ஸை பண்ண போகுது. அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட லா, ரூல்ஸ் எது வேணால் வரலாம். அப்புறம் குருக்கு எது சேர்ந்தால் மதம், நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதத்துடைய நம்பிக்கை அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான சில மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரக்கூடியது அந்த குரு கேது கன்ஜெக்ஷன். ஸோ குருவும் கேதுவும் இணைந்தால் நிறைய முக்கியமான விஷயங்களை, மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரப்போகுது. அது அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம், ஆனால் எண்ட் ரிசல்ட் எல்லாம் நன்மையில் போய் முடியும். பயங்கர அச்சுறுத்தலாகவும் பயங்கர குழப்பமாகவும் விஸ்வரூபம் எடுக்கும், ஆனால் எல்லாமே உலகத்தில் கடைசியாக ஒரு அமைதியை நோக்கி தான் போக போகுது. அதுதான் அந்த குரு செய்ய போகிறார். அப்போ அது வந்து ஒன்று மாணவர்களை கனெக்ட் பண்ணுது. ஸோ மாணவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கிற வாய்ப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பேங்கிங். உலகத்திலே வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆர் பேங்க் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் கூட ஆகும். மறுபடியும் அதை என்ன சொல்லுவாங்க, புதுப்பித்து ஒரு புத்துணர்ச்சியோட புதுப்பித்து ஒரு நியூ ரூல், ஒரு நியூ ரெகுலேஷன்ஸோட கரன்சியை பற்றியோ, பேங்க் சிஸ்டமை பற்றியோ, பேங்கிங்கை பற்றியோ, ஃபினான்ஸை பற்றியோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ, இல்லை ஷேர்ஸை பற்றியோ, இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்கிற ட்ரெண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ ஏதோ ஒரு விஷயங்களை உலகத்தில் மாற்ற போகுது. அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுடைய கல்வி திட்டங்கள், அவர் எஜுகேஷன் சிஸ்டம் குளோபலாகவே நிறைய சேஞ்சை கொண்டு வரும். குறிப்பாக இந்தியாவில் இது நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா குரு வந்து இந்த கேதுவோட சிம்மத்தில் நுழையிறதுனால அந்த சிம்மம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி மண்டலமாக வருது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி மண்டலமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் சொல்லிட்டேன், பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் லா புதுசாக கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த குரு வந்து மதம் சம்மந்தப்பட்டது, மத நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை, ஒரு 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 வழியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை பிடிக்கும். அது தப்பே கிடையாது, அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றின ஒரு புரிதலோ, அதை பற்றின ஒரு டிபேட்டோ, அதை பற்றின ஏதோ ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக சில குழப்பங்களையும் கொண்டு வரும். அது மாதிரியான சூழ்நிலையை இது உருவாக்கும். இதுதான் நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அதிசார பெயர்ச்சி உலகத்தையே புரட்டி போட போதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ.